வரலாறு காணாத பெருமழையின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை வரும் ரயிலில் சுமார் 1000 பயணிகள் சிக்கி தவித்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. இப்பொழுது ரயில் எங்க இருக்கு, பயணிகள் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்காங்க? தூத்துக்குடி மாவட்டத்தில் அதி கனமழை பதிவான பகுதிகளில் ஒன்றான ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் இந்த செய்துங்க நல்லூர் ஸ்ரீவைகுண்டம் இடையே இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து செல்லக்கூடிய அந்த நீர் என்பது முழுமையாக அரித்து செல்கிறது, சாலைகளை உடைத்து செல்கிறது. தண்டவாளத்தின் கீழே இருக்கக்கூடிய ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட அந்த படிநிலைகளையும் அந்த அமைப்பையும் நிலத்தையும் அதற்கு தண்டவாளத்துக்கு கீழே இருக்க பகுதிகள் முழுமையாகவே அரித்து சென்றிருக்கிற ஆற்றோட நீரில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக முழுமையாக அந்த தண்டவாளத்தின் கீழ்ப்பகுதி அரித்து செல்லப்பட்டிருக்கிற காரணமாக தண்டவாளம் அந்த இடத்தில் தொங்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை இருக்குது. இதன் காரணமாக நேற்றைய தினமே ரயில் போக்குவரத்து என்பது முழுமையாக இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய ரயில்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டன. சென்னையிலிருந்து திருச்செந்தூர் சென்னை செல்லக்கூடிய அந்த ஒரு ரயில் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே நிலையத்திற்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு அந்த ரயிலுக்குள் மொத்தமாக ஒரு 1000க்கும் மேற்பட்ட பயணிகள், சென்னை உள்ளிட்ட மதுரை வட மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை அணுகுவதற்கும் அவர்களை சென்று சேர்வதற்குண்டான அனைத்து பகுதிகளும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சுற்றியும் ரயில் நிலையம் முழுமையாக வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கூடிய காரணத்தினால் அங்கு சென்று அந்த மக்களை அணுகுவதற்குண்டான வழி எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் அந்த மக்கள் மிகப்பெரிய துயரத்தில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை வரக்கூடிய ரயிலில் பயணிகள் சிக்கி தவிக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.